Praise the Lord. நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, நிச்சயமாய் நான் அவர்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சில நாட்களாய் நிச்சயமாகவே என்கிற வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதன் கீழாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, நிச்சயமாய் நான் உங்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். எந்த இடத்தில் உங்களை நாட்டப்பட விடாமல் பிடுங்கி எறிய வேண்டும் என்று விரும்பினார்களோ, யார் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க கையின் பிரயாசத்தையும் வேரோடு அறிந்து போக வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று எந்த வல்லமைகள் போராடி கொண்டிருந்ததோ, அந்த வல்லமைகளுக்கு முன்னே, அந்த மனுஷீக கூட்டத்திற்கு முன்னே நான் உங்களை நிச்சயம் நாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், நீங்கள் நிச்சயம் நாட்டப்பட போகிறீர்கள். Praise God. எத்தனை ஆமான்கள் எழும்பி வந்தாலும் மொர்தெகாய் நாட்டப்படுவதை எந்த ராஜ்யங்களும் தடுக்க முடியாது. Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மொர்தெகாயை வேரோடு அழித்து போடணும், எஸ்தரையும் அவன் கூட்டத்தையும் அந்த தேசத்தை விட்டு இல்லாமலாக்க வேண்டும் என்று பல ரீதியில் ஆமான் பல திட்டங்களை பண்ணினான். இல்லை சொல்ல போனா மொர்தெகாய்க்காய் தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை ஏற்படுத்தினான். எந்த மொர்தெகாயையும், எந்த யூத குலத்தையும், எந்த எஸ்தரையும் வேரோடு அழித்து போட வேண்டும் என்று நினைத்தானோ, அந்த ஆமானுக்கு முன்னே, இன்னும் சொல்ல போனா அவனுடைய வாயாலேயே கர்த்தர் மொர்தெகாயை நாட்ட ஆரம்பித்தார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்புங்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும், ஒருவேளை உள்ளிருந்து ஒருவேளை வெளியிலிருந்து எந்தெந்த ரீதியிலெல்லாம் உங்களை பிடுங்கி எறியணும்னு வந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற கர்த்தர் என்னை நிச்சயமாய் நாட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த கல்லின் மேல் நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உன்னை நாட்டும்படியாய் வைத்திருக்கிறேன். பேதுருவே, நீ அவ்வளவு சீக்கிரம் மறுதளிச்சாலும் பின்னாடி போக மாட்டேன். நீ ஒருவேளை கடலுக்கு கீழே போனாலும் நீ பின்னாடி போக மாட்டேன். நீ சிறைச்சாலைக்கு போனாலும் நீ செத்து போக மாட்டே. காரணம், நான் உன்னை நிச்சயமாய் நாட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன் அல்லவா. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினேன் அல்லவா. எத்தனை பாதாளத்தின் வல்லமைகள் வந்தாலும் பேதுருவே, உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஊழியத்தையும் ஒரு ரீதியிலையும் பிடுங்க முடியாது. ஓ பிரைஸ் காட். காரணம், நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஓ பிரைஸ் காட். ஒருவேளை இன்னும் அதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் நிச்சயமாய் நாட்டுவேன். பிரைஸ் காட். உன் ஸ்டாண்டர்டை, உன் கையின் பிரயாசங்களை, உன் எதிர்பார்ப்புகளை, சொத்துறோம், உன் கையின் தொழில்களை நிச்சயம் நாட்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் என் கையின் பிரயாசமும் நிச்சயமாய் நாட்டப்பட போகிறோம். கர்த்தர் எங்களை நட்டு வைக்க போகிறார். நிச்சயம் நட்டு வைப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவ்வளவு சீக்கிரம் உங்களை பிடுங்க முடியாதுங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு சீக்கிரம் உங்களை பிடுங்க முடியாது. அடிமையாய் வந்த இடத்துல தானியேலுக்கு பெரிய பதவி கிடைச்சிருச்சு. எப்படியாவது அவனை கீழே இறக்கணும், அவனை அழிக்கணும்னு, வேரோட பிடுங்கணும்னு பல ரீதியில் குற்றம் கண்டுபிடித்தார்கள். குற்றமே கண்டுபிடிக்க முடியல, அதான் உண்மை. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறத ஒரு குற்றமா கண்டுபிடிச்சு ராஜாவிட்ட போய் சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், அவ்வளவுதான், இனி தானியேலோட சாப்டர் முடிஞ்சிச்சு, தானியேலோட சாப்டர் க்ளோஸ், இனி அவனால எழும்ப முடியாது. எந்த மனுஷன் நினைச்சானோ அவனுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் நாவை கட்டி போட்டார். தானியேலையும் அவனுடைய வாழ்க்கையும் அதே இடத்துல ஊன்றி நாட்ட வைத்தார். ஓ பிரைஸ் காட். சொல்ல, எத்தனை சதி திட்டம் பண்ணினாலும் கர்த்தர் உங்களை நாட்டணும்னு திட்டம் வச்சுட்டாருன்னா ஒரு இன்ச்சு கூட உங்களை நகட்ட முடியாது. ஓ பிரைஸ் காட். உங்க முடிய கூட டச் பண்ண முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நாங்கள் பிடுங்கி எறியும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் ஊன்ற நாட்டப்படும்படியாய் அவர் எங்களை நட்டு வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளை அவ்வளவு சீக்கிரம் பிடுங்கிட முடியாது.
உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பை, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை, இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பையும் தரிசனத்தையும் அவ்வளவு சீக்கிரம் சாத்தான் பிடுங்கி விட முடியாது. காரணம், கர்த்தரே தம்முடைய ஓங்கிய புயத்தினால், தம்முடைய வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள கரத்தினால் அதை நட்டு வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நீங்கள் கண்மலையிலே நடப்பட்டு இருக்கிறீர்கள். பெருங்காற்றும் பெருவெல்லமும் எது மோதினாலும் கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு அது அசையாம உறுதியா இருந்தது. உண்மைன்னா கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க கையின் பிரயாசத்தையும் உங்க அபிஷேகத்தையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் கண்மலையில் நாட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் கண்மலையிலே அவரால் நாட்டப்பட்டிருக்கிறபடியினால் எந்த ரீதியில் வந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் நாட்டுவேன். ஒரு பயம் இருக்குதா? ஒரு படபடப்பு இருக்குதா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் நான் உங்களை நாட்டுவேன். நிச்சயமா நீங்க நாட்டப்படுவீங்க. பிரைஸ் காட். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் பிள்ளைகள் நிச்சயமாய் நாட்டப்படுவார்கள். அவர்கள் வழுவி போக மாட்டார்கள். அவர்கள் கீழே தள்ளுண்டு விழமாட்டார்கள். என் பிள்ளைகளை கர்த்தர் கண்மலையின் மேல நிச்சயம் நாட்டுவார். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாய் அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிலைவரப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக. எந்த இடத்தில் விழுந்துருமோ அப்படின்னு பயந்தாங்களோ அதே இடத்தில் அவர்களை திரும்ப கர்த்தர் நாட்டி வைப்பீராக. சத்தத்தின் அற்புதம் அதிசயம் தாராளமாய் அவர்களுக்கு நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். 100% அவரால் நீங்கள் நாட்டப்பட போகிறீர்கள். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் நட்டு வைக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.